ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே த சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்மளும் அந்த மவுண்டனை தேடி தான் அங்கே ஹேமரோட போயின்னு இருக்கான். கூடவே நம்ம டீனாவும் இருக்கா. அவள் எதுக்கு வரனா, இந்த மாதிரி அந்த மேப்போட எல்லா வழியும் அவளுக்கு தெரியுமா, அதனால வழி காட்டலான்னு வந்திருக்கா. இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே தேடி போயின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான், இன்னமும் எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு, நம்ம என்ன ரீச் பண்ணிட்டோமா இல்லையா, இன்னமும் நம்ம பாதி தூரம் கூட வரல, அதுக்குள்ள நீங்க இப்படி சொல்றீங்க, என்னது பாதி தூரம் கூட நம்ம வரலையா, அப்போனா ரொம்ப தூரமா அது. ஆமா, ரொம்பவே தூரம். இதனாலேயே அவங்களும் அங்கே போயின்னு இருக்க. அப்போதான் முன்னாடி நம்ம மேக்ஸும் சில பல இம்மார்டல் சோல்ஜர்ஸும் அங்கே வந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்காம அவங்களும் அப்படியே போயின்னு இருக்காங்க. பார்த்தா நம்ம மேக்ஸ் அங்கே குரல் கொடுக்குறான். இதை பார்த்த நம்ம தேவம் அங்கே பார்க்க நம்ம டீனா வந்து சொல்றா, இவனை வந்து கண்டுக்காத, இவன் வந்து டைம் வேஸ்ட் தான், இவனை நம்ம பார்த்துன்னு இருந்தா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட், நம்ம போயினே இருக்கலாம். இதனாலே இவங்களும் அங்கே கண்டுக்காம போறாங்க. இருந்தாலும் இதை பார்த்து நம்ம மேக்ஸுக்கு தான் அங்கே ரொம்பவே கோவம் வருது. இதனாலேயே அந்த சோல்ஜர்களை சொல்றான், புடிடா அந்த பொண்ணை. இதனாலேயே அவங்களும் நம்ம டீனாவையும் நம்ம தேவியும் அங்கே சுத்த போட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம டீனாக்கும் அங்கே பயங்கரமா கோவம் வருது. நாங்க அமைதியா தானே போறோம், அப்பன்னா நான் வந்து என்னோட பவரை நான் காட்டி தான் ஆகணும் போல எப்படின்னு அவளும் நம்ம மேக்ஸ் மேல அட்டாக் பண்ணலான்னு வர. ஆனா அங்க இருக்க 2 சோல்ஜர் வந்து பயங்கரமா தடுக்கிறாங்க. அவ திரும்பவும் அட்டாக் பண்றா. இருந்தாலும் ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க பயங்கரமா தத்துன்னு இருக்காங்க. இதனாலே நம்ம டீனாக்கும் ஒன்றும் புரியல, இந்த மாதிரி நான் என்ன பண்றது, நடுவில் பார்த்தா இந்த 2 இம்மார்டல் சோல்ஜர்ஸும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம மேக்ஸும் சொல்றான், நீ வந்து முயற்சி பண்றது எல்லாமே வேஸ்ட் தான், ஏன்னா நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என்னோட சோல்ஜர் கேங்க உன்னால தோக்கி அடிக்க முடியாது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம தேவம் அங்கே கிட்ட வந்து சொல்றான், என்னை வந்து மன்னிச்சிடு, என்னால் தான் உன்னோட ஐஸ் வார்டு வந்து காணாம போச்சு, அது வந்து எனக்கு திரும்பவும் கிடைக்குமான்லாம் எனக்கு சரியா தெரியல, அதனால நீ வந்து என்னோட ஹேமரை நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை கேட்ட நம்ம டீனா அதை யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறமா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இன்னமும் வெறியாயிட்டு அவங்களோட பவரை கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு ஸ்பெல்லையும் அவங்க ஆக்டிவேட் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம தேவுக்கு அங்க ஒன்றும் புரியல, இவங்க வந்து இன்னதரா பண்றாங்கன்னு. இப்பதான் நம்ம டீனாவே சொல்றான், இவங்க வந்து என்ன தெரியுமா பண்றாங்க, இவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்றாங்க. இது வந்து எந்த மாதிரி ஸ்பெல்னா, இது வந்து எந்த விதமான இம்மார்டலையும் அப்படியே சீல் பண்றோம். இந்த ஃபார்மேஷன் அட்டாக் வந்து ரொம்பவே பயங்கரமான அட்டாக். இப்படி சொன்ன செகண்டே அவளும் அவளோட ஃபார்மேஷன் ஆன் பண்ண அந்த இடம்லாம் உறைஞ்சி அவங்களோட காலம் அப்படியே உறைஞ்சி போயிடுது. இதை பார்த்த நம்ம தேவே அங்க ஷாக் ஆயிடுறான், என்னதுரா இது எவ்வளவு பவரா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம மேக்ஸாலையும் அங்க நம்ப முடியல, என்னது இது, இந்த பொண்ணு வந்து சொன்ன மாதிரியே பண்ணிட்டாலே. ஆனா இப்படி பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம், ஏன்னா இவங்களாம் ரொம்பவே பவர்ஃபுல். ஆனா எப்படிதான் இவ பண்ணாலோ. ஆனா இதுக்கப்புறமும் நம்ம டீனா அங்க விடாம அவளோட பவர் யூஸ் பண்ண, இதனால அவங்களோட ஸ்வாடெல்லாம் உடைஞ்சிட்டு இப்படியே அவளும் ஹை லெவல்ல அங்க பவர் யூஸ் பண்ண, இதனால அவங்களோட பாடியும் கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம தேவம், நீ வந்து வேற லெவல் தான், உன் கையிலயும் நிறையவே பவர் இருக்கு. ஆனா நம்ம டீனாவும் அங்க கீழே இறங்க. ஆனா அவளோட பவர்லாம் நிறைய யூஸ் பண்ணனால அவளோட உடம்பு அங்க ஒரு மாதிரி ஆயிடுது. திடீர்னு நம்ம தேவுக்கும் அங்க பாளையபடி அவனோட வயல்ல பெயின் எடுக்குது. ஆனா என்ன ஆச்சோ தெரியல, அந்த பெயினும் அப்படி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம தேவும் அங்க அட்டாக் பண்ணலான்னு போவ. இதை பார்த்த நம்ம டீனாவும் அங்க தடுக்கிறா, நீ வந்து இப்போ முன்னாடி போக கூடாது, ஏன்னா இவங்க கூட நம்ம சண்டை போட்டு இருந்தா அது டைம் வேஸ்ட் தான், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலையை பார்க்க நம்ம போகணும். இதனாலே அவங்களும் அங்க கண்டுக்காம அங்க போயின்னு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த வானமே கருத்து போயிடுது. இதை பார்த்த நம்ம தேவுக்கும் சரியா இல்லையா. இதனாலே அவனும் கேட்கறான், ஆமா எதுக்கு வானம் இப்படி ஆயிருக்கு, சொல்ல போனா இப்படி வானம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இல்லாம நம்ம அந்த ஏரியா கூட ஒன்றுமும் வரவே இல்லை, நம்ம வந்து சொல்ல போனா இப்போ சாங் ராஜ்யத்தோட வெளி பக்கத்துல இருக்கோம், இன்னமும் அவங்க கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அதுலயும் அந்த ராஜ்யத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் தான் டாப் 1ல இருக்கான். இன்னும் நீ அவனை பார்த்து பயப்படுறியா என்ன, ஏன்னா இப்போதானே நீ 6 சோல்ஜரை நீ தோக்கடிச்ச, அப்போனா என்ன அவங்கள பார்த்து நம்ம பயந்து இங்கிலேருந்து ஓடணுமா என்ன. ஆனா இப்போ ஓடுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா இப்போ அந்த புயல் இங்க வந்துச்சு. இதனால அவங்க எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. இதனாலேயே நம்ம டீனாவும் அங்க ஐஸ் அட்டாக்லாம் பண்ண அங்க ஏதாச்சும் தெரியுமான்னு ட்ரை பண்ணிருக்கா. அப்பதான் உள்ளல இருந்து சில சோல்ஜர்ஸும் வராங்க. இதை பார்த்த நம்மளும் அப்படியே நின்று இருக்கானா. அங்க இருக்க ஒருத்தனும் வந்துட்டு, எவ்வளவு தைரியம் தான் இப்படியே நிப்பீங்க, அதாவது ராஜா வராங்க ஆனா நீ அப்படியே நிக்கிற இப்படின்னு அவனும் அந்த ஈட்டி எத்தனை வந்து நீட்ட. இதை பார்த்து நம்ம டீனாவும் அங்க கிட்ட வந்துட்டு, என்ன நீங்க பண்றீங்க இப்படின்னு அவளோட ஐஸ் பவர் யூஸ் பண்ண, இதனால அந்த ஈட்டி அப்படியே உடஞ்சு போயிடுது. இதை பார்த்து அந்த கிங்கும், நீலாம் ஒரு தங்கச்சியா. இதை கேட்ட நம்ம தேவுக்கும் அங்க ஆச்சரியம், அப்போனா நீ இந்த கிங்கோட தங்கச்சியா நீ. இப்பதான் இந்த கிங்கே சொல்றாரு, நான் நினைச்ச மாதிரியே நீ வந்து அந்த லெஜெண்டரி ஏஜென்ட்டோட நீ வந்து ஸ்டூடெண்டா தான் இருக்க, அவர் வந்து எப்பயுமே உன்னை ஒரு ஸ்டூடெண்டா ஏத்துக்கினாரு, அப்போனா நான் வந்து அவரோட ஸ்டூடெண்டா உன்னை கூப்பிடலாமா. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம தேவுக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா நீங்க வந்து இன்னதை பத்தி பேசுறீங்க, அதுவும் இல்லாம நீங்க வந்து எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, அதாவது நீங்க என்ன எங்களுக்கு குதிரை தரலான்னு வந்தீங்களா என்ன. இதெல்லாம் பார்த்து அந்த கிங்குக்கும் ஒன்றும் புரியல. ஆமா யார் இவன், இவன் வந்து இப்படி ஒல்லன்னு இருக்கான், ஆமா நீ யாரு முதல்ல. நான் யாருன்னு தெரியல,
இல்ல இந்த பொண்ணோட மாஸ்டரே நான் தான். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவன் இன்னமும் காண்டாயிடுறான். என்னது மாஸ்டரா, நீ வந்து இனிமே இருக்கக்கூடாது இப்படின்னு அவனோட ஃபயர் ஸ்வாட் அங்க சமன் பண்ண அவனும் அவனோட அட்டாக் அங்க பண்ணலான்னு போறான். இதை பார்த்து நம்ம டீனாவும் அவளோட அட்டாக் அங்க பண்றதுக்கு ரெடி ஆகுறா. இப்படி இவங்களும் அட்டாக் ரெடி ஆக திடீர்னு அந்த கிங்கும் அவனோட அட்டாக்கை பண்ண அங்க பார்த்தா ஏதோ ஒன்று டிராகன் மாதிரி வந்து அந்த டீனா மேல அட்டாக் பண்ணுது. ஆனா டீனா ஒரு நல்ல நேரம் அவ வந்து அவளோட அட்டாக்கை அங்க ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டா. பார்த்தா அதுவும் ஒரு ஷீல்டு மாதிரி அங்க ஒர்க் ஆயிருக்கு. இப்பதான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி இந்த சண்டை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது போல, ஏன்னா நாங்க 2 பேருமே ஸ்ட்ராங் தான். இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னமும் ஒரு 10 எபிசோட் தான், நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ எதிரும் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.